أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان، وفي رواية من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கலியத்துக்குரிய மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினத்திலே நாம் அனைவரும் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்றோம். முதலாவதாக மஸ்ஜிதிலே இருக்கின்ற நேரத்திலே அந்த இஅ்திகாஃபுடைய நியத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். நவைத்துல் இஅ்திகாஃப் மா துப்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. இந்த மஸ்ஜிதிலே நான் இருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நான் இருக்கின்றேன் என்ற அந்த நியத்தோடு எத்தனை நிமிடங்கள் நாங்கள் மஸ்ஜிதிலே இருக்கின்றோமோ அத்துணை காலமும் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருந்த நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். எனவே லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமோ என்று ஆதரவு வைத்தவர்களாக நாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். கால பொறுமதியானது அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். அந்த பொறுமதியான காலத்தை இந்த ஒற்றைப்படையான இந்த 27வது தினத்திலே நாம் கழிக்கின்ற நேரத்திலே, இஅ்திகாஃபுடைய நியத்தோடு கழிக்கின்ற நேரத்திலே இன்றைய இந்த இரவு, இன்றைய இந்த நேரங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்றிருந்தால், லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு நேர்படும் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த 1000 மாதங்கள் நின்று வணங்கிய கூட்டத்தில் 82 வருடங்கள் இபாதத் செய்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்ப்பான். எனவே பொறுமதியான நேரங்களை பொறுமதியான முறையிலே கழிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கினான். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக நாம் பிறந்து உலகத்திலே வாழுகின்றோம். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக பிறந்து வாழுகின்ற எங்களுடைய காலத்திலே வாழுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக பிறந்து வாழுகின்ற நாங்கள் தான் சமூகத்திலே கடைசியாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் எத்தனையோ சமூகத்தினர் உலகத்திலே வாழ்ந்தார்கள், அமல் இபாதத்துகள் செய்தார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள். ஆனால் நாங்கள் உலகத்திலே கடைசியான உம்மத்தாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அமார் உம்மதி மா பைன 60 வ 70 வ கலீலும் மா யுஜாவிது. எனது உம்மத்தினுடைய வாழ்க்கை 60-70 வருடம், அதை விட தாண்டுகின்றவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே தெளிவுபடுத்தினார்கள். கடைசியாக வந்தவர்கள், கடைசியாக அனுப்பப்பட்ட உம்மத்தினர்கள் கொஞ்ச கால உலகத்திலே வாழுகின்றோம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையிலே கடைசியாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டாலும் முதலாக சொர்க்கம் நுழைகின்ற கூட்டம் நாங்கள் தான். நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினர்கள் நம்மை விட கூடுதலான காலம் உலகத்திலே வாழ்ந்தார்கள். நம்மை விட கஷ்டப்பட்டு அமல் இபாதத்துகள், அதிகமாக அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்கள் எங்களுக்கு பின்னால் தான் சொர்க்கம் நுழைவார்கள். அமல் இபாதத்துகள் கொஞ்சம் செய்கின்றோம், கொஞ்சம் காலம் உலகத்தில் வாழுகின்றோம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் முதலாக சொர்க்கம் நுழையக்கூடியவர்கள் நாங்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நஹ்னுல் ஆஹரூன ஸாபிகூன். நாங்கள் கடைசியானவர்கள், ஆனால் முன்சுகின்றவர்கள்.
அப்படி என்றால் நாங்கள் கடைசியாக அனுப்பப்பட்டவர்கள், ஆனால் நாங்கள் முந்தி சொர்க்கம் நுழைகின்றவர்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் 1000 வருடங்களுக்கு மேலால் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எத்தனை வருடங்கள்? 1000 வருடங்களுக்கு மேலால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். முதலாக படைக்கப்பட்டவர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அவர்களுடைய கூட்டத்தினர் எங்களுக்கு பின்னால் தான் அவர்களுக்குரிய சொர்க்கம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவுடைய காலம், தஅவாவுடைய பிரச்சாரத்தை செய்த காலம். வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவுடைய காலத்தை, தஅவா பிரச்சாரம் செய்த காலம் மாத்திரம் 950 வருடங்கள். 950 வருடங்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் தஅவா செய்திருக்கின்றார்கள். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் தஅவா செய்வதற்கு முன்னால் 500 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே 1450 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அந்த அளவு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நீளமாக்கி கொடுத்தான். வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நீளமாக்கி கொடுத்தான். ஆனால் அவர்களுக்கு முன்னால் சொர்க்கம் நுழைகின்ற பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய எங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கிறார்? அவர்களுடைய காலம், வாழ்நாள் மிக நீளமாக இருந்தது. அமல் இபாதத்துகளையும் மிக நீளமாக அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்களை விட சிறந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். காரணம் என்ன தெரியுமா? இப்படியான அமல் இபாதத்துகளை, ரமதானுடைய மாதம் அமல் இபாதத்துக்குரிய மாதம், வருடத்திலே சிறந்த மாதங்களை அல்லாஹ் ஆக்கி வாழ்நாளை குறைவானதாக 60-70 வருடங்களாக வைத்திருந்தாலும் கூட அவர்கள் 1450 வருடத்துக்கும் அதிகமான காலங்கள் உலகத்தில் வாழ்ந்து அமல் இபாதத்துகள் செய்தாலும் கூட நாங்கள் வாழ்நாளிலே குறைந்தவர்களாக இருந்தாலும் வருடத்திலே சிறப்பான மாதங்கள், மாதங்களிலே சிறப்பான தினங்கள், வாரங்களிலே சிறப்பான தினங்கள், நேரங்களிலே சிறப்பான நேரங்கள், கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, வார்த்தைகளிலே சிறப்பான வார்த்தைகள், இப்படியான சிறப்புக்குரிய மாதங்களே, சிறப்புக்குரிய நாட்களே, சிறப்புக்குரிய வாரங்களை, கிழமைகளை, சிறப்புக்குரிய வார்த்தைகளை, இப்படியான நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறந்து வாழுகின்ற எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டி அவர்களை விடவும் சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வாழ்நாள் நீளமாக கொடுக்கப்பட்டு அமல் இபாதத்துகளை அதிகமாக செய்தவர்களை விடவும் அவர்களை முந்தி சொர்க்கம் செல்லுகின்ற உம்மத்தாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி இருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, எனவே அல்லாஹ் எங்களோடு வைத்த கருணை, எங்களோடு வைத்த அன்பு, எங்களோடு வைத்த இரக்கம், அல்லாஹ் தஆலா இப்படியான பல சந்தர்ப்பங்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம். ஏனைய சமூகங்கள் நோன்பு பிடிக்கவில்லையா? ஏனைய சமூகங்களும் நோன்பு பிடித்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நோன்பை எப்படி நாங்கள் கடமையாக்கினோமோ உங்களுக்கும் நாங்கள் நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி இருக்கின்றோம். லஅல்லக்கும் தத்தகூன். எதற்காக? தக்வா உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக. அப்படியானால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகமும் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பிடித்த நோன்புகளுக்கும் நாங்கள் பிடிக்கின்ற நோன்புகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் 6 மாதங்கள் நோன்பு பிடித்தார்கள். அந்த 6 மாதங்கள் நோன்பு பிடித்தவர்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுகின்றவர்கள் நாங்கள் தான். நாங்கள் பிடிப்பது
29 நாள் அல்லது 30 நாள் நோன்பு பிடிக்கின்றோம் வருடத்திலே. அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம், அவர்கள் வருடத்தில் 6 மாதங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, வேளாண் அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அவர்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நோன்புக்கும் எங்களுடைய நோன்புக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். அவர்களுடைய நோன்பு பிடித்துக் கொண்டு வாய் வார்த்தைகளின் மூலமாக வேறு யாரோடையும் பேசக்கூட முடியாது. நல்லதையும் பேசக்கூடாது, கெட்டதையும் பேசக்கூடாது. அப்படி நோன்பு பிடித்தால் நோன்பு முறிந்துவிடும். வாயை திறந்து நல்லதை பேசவும் முடியாது, கெட்டதையும் பேச முடியாது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்து பக்கத்திலே வைத்திருக்கின்றார்கள். சமூகம் தவறாக பேச ஆரம்பிக்கின்றார்கள். சமூகம் விபச்சாரி என்ற அடிப்படையில் பேசுவதற்கு வாயை திறந்து விடுகின்றார்கள். பிள்ளை பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய சக்தியின் மூலமாக, ஒரு கணவனுடைய தீண்டுதல் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை கொடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, தவறாக பேச ஆரம்பிக்கின்றார்கள். தவறாக சமூகம் பேசுகின்ற நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பாளியாக இருக்கின்றார்கள். என்ன செய்ய? பேசுவதற்கு முடியாது. இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடித்திருக்கின்றேன். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. மனிதர்களோடு பேச மாட்டேன், பேச முடியாது. எவ்வளவு கஷ்டம்! முன்னைய சமூகம் அமல் இபாதத்துகள் செய்வதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு மாசம் 29 நாள் நோன்பு பிடிப்பதே கடினம். நின்று வணங்குறது கொஞ்சம் தராவீல 5 நிமிடம் லேட்டானா என்ன இழுத்து இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை பற்றி படிக்கின்ற நேரத்தில், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகின்ற நேரத்தில் அதிலே வெறுப்பு. ஏன்? உள்ளத்திலே அதை பற்றி அறிவு இல்லை. துன்யா. கண்ணியமானவர்களே, வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யாதவர்கள், பாவத்தை நினைக்காதவர்கள், ரமதானுடைய காலத்தில் மாத்திரமல்லவர்கள் நின்று வணங்கியது, ரமதான் அல்லாத காலங்களிலும் 2 கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நின்று வணங்கி இருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உடைய ஒரு அடியானாக நான் மாறக்கூடாதா? கண்ணியமானவர்களே, வேளானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு இவ்வளவு கஷ்டம். நோன்பு பிடித்துக் கொண்டு பசித்து தாகித்து இருப்பது மாத்திரமல்ல, வாயால் வார்த்தை வெளியாக கூடாது. ஃபலனுகல்லிமல் யௌம இன்சியா ஃபஅஷாரத் இலை. இஷாரா செய்து, சைக்கிளை செய்து காட்டினார்கள். அந்த பிள்ளை இடத்திலே நீங்க கேட்டு பாருங்கள். قالوا كيف نكلم من كان في المهد صبيا. தொட்டிலே இருக்கின்ற இந்த பச்சை பாலகன் எப்படி பேசும்? அந்த பாலகன் பேச ஆரம்பிக்கிறார். கண்ணியமானவர்கள், எதை சொல்ல வருகின்றேன் என்றால், அன்றைய காலத்திலே அமல் இபாதத்துகள் செய்வது அவ்வளவு கஷ்டமாக இருந்தும் அவர்கள் அமல் இபாதத் செய்தார்கள். ஆனால் அவர்களை விடவும் முந்தி சொர்க்கம் நுழைகின்ற சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கினான். எங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். 6 மாதம் நோன்பு பிடித்தார்கள். 24 மணித்தியாலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ர் 2 நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. நோன்பு கடமையாக்கப்பட்ட புதிதில் 24 மணித்தியாலங்களும் நோன்பாகத்தான் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வேளாண்வர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு அதையும் மாற்றி அமைத்து, ஒரு சஹாபியுடைய சம்பவத்துக்கு பின்னால் அதையும் மாற்றி அமைத்து மக்ரிபுடைய நேரமாகின்ற நேரத்திலே நாங்கள் இஃப்தார் செய்கின்றோம். லேசி கண்ணியமானவர்களே, எல்லா இபாதத்துகளையும் லேசி படுத்தி அல்லாஹ் முதலாக சொர்க்கம் நுழைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நசீபாக்கி இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, வேளாண்வர்களே, அமல் இபாதத்துகள் செய்வது லேசி. ஆனால் அந்த அமல் இபாதத்துகளை மன தூய்மையோடு நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் நிச்சயம் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எந்த அளவு அல்லாஹ் எல்லா விடயங்களையும்
இலகுவானதாக ஆக்கியிருக்கின்றான் என்றால் வார்த்தைகள், சில வார்த்தைகளை கூட லேசான வார்த்தைகளாக ஆக்கி தந்து சொர்க்கத்துக்குரிய வார்த்தைகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். வார்த்தைகளை லேசாக்கி இருக்கின்றான், தொழுகையை லேசாக்கி இருக்கின்றான், ஜகாத்தை லேசாக்கி இருக்கின்றான், பிடிக்கின்ற நோன்பை அல்லாஹ் தஆலா லேசானதாக ஆக்கி இருக்கின்றான், வார்த்தைகளை கூட லேசானதாக ஆக்கி தந்திருக்கின்றான். புகாரியில் வந்திருக்கிற ஹதீஸ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை கொண்டு தான் அந்த ஹதீஸ் கிரந்தங்களை முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், ரெண்டே ரெண்டு கலிமாக்கள் இருக்கிறது, பெரிய கலிமாக்கள் அல்ல, ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் சொர்க்கத்திலே எங்களை நுழைவிக்கின்ற, மீசானை பாரமாக்குகின்ற இரண்டு வார்த்தைகள். கலிமத்தான் ஹபீபத்தான், கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு வார்த்தைகள், ரெண்டே ரெண்டு வார்த்தைகள். பாருங்க, அல்லாஹ் இந்த சமூகம் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை கூட லேசானதாக ஆக்கி தந்திருக்கின்றார். ரெண்டே ரெண்டு வார்த்தைகள், ஹபீபத்தான் அலல் லிசான், நாவுக்கு மொழிவது லேசான ரெண்டு வார்த்தைகள். ஃபஹாக்கள் முஹத்திஸுகள் எழுதுகின்ற நேரத்திலே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற நேரத்திலே அரபுல சில வார்த்தைகள் இருக்கும், உச்சரிப்பதற்கு கஷ்டப்படுவார்கள், உச்சரிப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியும் கஷ்டம் இல்லை, அப்படியும் கஷ்டமில்லாத ரெண்டு வார்த்தைகள், நாவுக்கு இலகுவான ரெண்டு வார்த்தைகள், ரெண்டே ரெண்டு வார்த்தைகள். ஸகீலத்தான் ஃபில் மீசான், ஆனால் நாவுக்கு லேசான, ஹபீப் ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமான, ஆனால் மீசானை கனமாக்குகின்ற, மீசானை பாரமாக்குகின்ற, நாளை கியாமத்துடைய நாளிலே மிஸ்கால தர்ரத்தின் கைர யரா, மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ர யரா, அணுவளவு பாவம் செய்தாலும் அதுவும் அங்கே நிறுத்தப்படும், கொண்டு வரப்படும். அணுவளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மையும் அங்கே நிறுத்தப்படும், கொண்டு வரப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஸகீலத்தான் ஃபில் மீசான், மீசானை பாரமாக்குகின்ற ரெண்டு வார்த்தைகள். அது என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு லேசி கண்ணியமானவர்களே, நேரம் எடுக்குமா? நேரம் எடுக்காது. ரெண்டே ரெண்டு வார்த்தைகள், நேரம் செலவிட, அதாவது அதிக நேரம் எடுக்காத, நாவுக்கு கஷ்டமில்லாத, மீசானை பாரமாக்குகின்ற, ஹபீப் ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமான ரெண்டு வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். பாருங்க கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, உம்மத் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வார்த்தைகளை கூட மிக மிக இலகுவானதாக ஆக்கி தந்திருக்கின்றார். யாரு காலையில மாலையில இந்த வார்த்தைகளை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த வார்த்தைகளை யார் காலையில் மாலையில் ஓதுவார்களோ, கடல் நுரையை போல பாவம் செய்திருந்தாலும் அந்த அடியாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஏன்? சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்பதற்காக. கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து எங்களை பரிசுத்தவாதிகளாக மாற்றி சொர்க்கத்திலே நுழைவிப்பதற்காக வேண்டித்தான் இப்படியான சந்தர்ப்பங்களையும் தந்து, யாரு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தவில்லையோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா நரகத்தை மூடி வைத்திருக்கின்றான், நரகத்துக்குரிய அமல் இபாதத்துக்களை செய்ய வேண்டாம், நரகத்துக்குரிய செயல்களை செய்து எனது தண்டனைக்கு உட்பட்ட அடியாராக நீங்கள் மாறக்கூடாது என்பதற்காக நரகத்துடைய கதவுகளை அல்லாஹ் மூடி வைத்திருக்கின்றான். எனவே இந்த ரமலானுடைய காலங்களில் நாங்கள் மிகப்பெரிய அமல் இபாதத்துக்களை செய்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய காலத்திலே செய்த இந்த அமல் இபாதத்துக்களை ஏனைய காலங்களிலும் நாம் அழகான முறையிலே செய்ய வேண்டும் என்று எங்களுடைய உள்ளங்களிலே உறுதியான நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். وَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. யாரே உலகத்தை மையமாக வைத்து வாழுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்றார்களோ, இவர்கள் ஒதுங்குகின்ற இடம் நரகம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார்.
சொல்லுகின்றான். கணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா தருகின்ற சந்தர்ப்பங்களை நாம் சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் புறக்கணித்து உலகத்திலே வாழக்கூடாது. அல்லாஹ் தஆலா யாரே உலகத்திலே அமளிவாதங்கள் செய்யாமல் அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு மாற்றமாக உலகத்திலே வாழுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே பல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். உலகத்தில வாழுகின்ற சந்தர்ப்பத்துல சில மக்கள் வாழுகிறார்கள், அமளிவாதம் செய்வாங்க, தொழுகையில பேணுதல் காட்டுவாங்க, குர்ஆன் திலாவத் செய்வாங்க, இதே போன்று காலை மாலை ஔராத் என்று வருகின்ற நேரத்தில் இவைகளில் பேணுதல் காட்டுவார்கள். ஆனால் உலகம் என்று வருகின்ற நேரத்தில், பசார் என்று வருகின்ற நேரத்தில், பணம் என்று வருகின்ற நேரத்திலே அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிப்பார்கள். பணம் என்று வருகின்ற நேரத்தில் வட்டியை பார்க்க மாட்டார்கள், போய் பேசுவதை கணக்கெடுக்க மாட்டார்கள், ஏமாற்றுவதை கணக்கெடுக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, சில மனிதர்கள் வாழ்கின்றார்கள் அமல்வாதத்துகள், மஸ்ஜிதில் அமல்வாதத், முன் சப்புரை நின்று தொழுவார்கள், குர்ஆன் திலாவத், zikr, தான தர்மங்கள், இவ்வாறான விடயங்களில் அழகான முறையில் அமல்வாதத் செய்து அதற்கு பின்னால் பஜாருக்கு சென்று விட்டால் அவருடைய விடயங்கள் படுமோசமாக அமைந்து விடுகின்றது. வட்டியிலே கையை வைக்கின்றார்கள். அதாவது வியாபாரத்துடைய விடயங்களிலே அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்கின்ற நேரத்திலே கொஞ்சம் அமல், மறுபுறத்திலே அங்கே அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற நேரத்திலே அன் துஸீபஹும் ஃபித்னா, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்களுக்கு சோதனையை நாங்கள் இந்த பூமிக்கு மேலான உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்துவோம். அப்படி என்றால் குழப்பங்களை ஏற்படுத்துவோம். கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை, யோசிப்பாரே, நான் தொழுகிறேன் தானே, குர்ஆன் திலாவத் செய்கிறேன் தானே, காலை மாலை ஔராத்களை அஸ்கார்களை நான் தவறாமல் செய்கிறேன் தானே, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், ஏன் பிரச்சனைகள்? கண்ணியமானவர்களே, வேளாண்வர்களே, மஸ்ஜிதுல் அமளிவாதத்துகளை செய்கிறார்கள். பஜாருக்கு சென்றால் அவருடைய வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், அடுத்தவர்களோடு நடக்குகின்ற முறைகள் எல்லாம் முறைகேடாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாற்றமான சித்துக்களை தான் அவர்கள் செய்கின்றார்கள். அதனால் குர்ஆன் சொல்கின்றது, அன் துஸீபஹும் ஃபித்னா, அவருக்கு உலகத்துடைய வாழ்க்கையிலே சோதனையை கொடுப்போம். கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, குடும்பமாக வீட்டிலே வாழுகிறார்கள். வீட்டுள்ளுக்கு நிம்மதி கிடையாது. வீட்டினுள் பிரச்சனை, நோய் நொம்பலங்கள், சமூகத்துக்கு மத்தியிலே தலை காட்ட முடியாத அளவு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் தஆலா உருவாக்குவார். அல்லது அப்படி உருவாக்காவிட்டாலும் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நோவினை தருகின்ற வேதனையே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் எங்களுக்கு படித்து தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் வெறுமனே பசித்திருப்பது, தாகித்திருப்பது மாத்திரமல்ல, பண்பாடு ரீதியாக எங்களோட முழு வாழ்க்கையையும் மாற்றி அமைத்த ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். 26 நோன்புகளை நான் பிடித்திருக்கின்றேன், 27வது இரவிலே நான் இருக்கின்றேன். இந்த 26 நோன்புகள் என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை உண்டு பண்ணியது? அப்படி மாற்றம் ஏற்படவில்லை என்றிருந்தால் கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, நாங்கள் நஷ்டவாதிகள். அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வேதனைக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதனை என்பது, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது அது சாதாரணமாக நாங்கள் நினைப்பது போன்று அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே யஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை, வேதனை கடுமையானது. வஅன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், தண்டனையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்குகின்றவன், அல்லாஹ் தஆலா மன்னிக்குகின்ற இரக்கமுள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதனால நான் உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் நான் சொர்க்கவாதி தானே என்ற நினைப்புல அமல் வாதங்கள் செய்யக்கூடாது.
நாங்க சொர்க்கவாதி தானே, நான் ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்திருக்கின்றேன், ஜகாத்துக்கு மேல ஜகாத் கொடுத்திருக்கின்றேன், எத்தனையோ நோன்புகளை சந்தித்திருக்கின்றேன், அப்படி இப்படி எல்லாம் இரவில் நின்று வணங்கி இருக்கின்றேன், எத்தனையோ வருடங்கள் நான் ஏத்திகாஃப் இருந்திருக்கின்றேன், நான் சொர்க்கவாதி, நான் மௌத்தா போனா நிச்சயமாக நான் சொர்க்கவாதி என்ற நினைப்பில் நாங்கள் அமல் இபாதத்துகள் செய்யக்கூடாது. எங்களுடைய ஒவ்வொரு அமல் இபாதத்துகளும், ஒவ்வொரு திக்ரும், ஒவ்வொரு குர்ஆன் திலாவத்தும், நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபா சதகாவும் நாங்கள் நரகத்தையும் பயந்து சொர்க்கத்தை ஆதரவு வைத்து தான் அமல் இபாதத்துகள் செய்ய வேண்டும். சஹாபாக்களை எடுத்துக்கொள்வோம். தெரியுமானவர்களே, மேலானவர்களே, சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் கூட நரகத்தை பயந்து உலகத்திலே வாழ்ந்தார்கள். எங்களுக்கு நீங்க சொர்க்கவாதி என்று சொன்னா நாங்க எப்படி இப்போ இப்படியே கொஞ்சம் சதகாக்களை, தான தர்மங்களை, ஒரு ஹஜ்ஜ, ஒரு உம்ராவை, ஒரு 5 நேர தொழுகையை தொழுது போட்டு நாங்க நல்லெண்ணம் வைக்கிறோம். நான் பெரியா, நான் அமல்பாதம் செய்றேன், என் வாழ்க்கையில என்ன தவறு நடக்குது, நான் என்ன பாவம் செய்றேன், நான் மௌத்தா போனா சொர்க்கத்தானே போகணும். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொர்க்கவாதி, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். கண்ணியமானவர்களே, 10 சஹாபாக்களை பார்த்து நீங்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அந்த சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று எங்களுக்கு சொல்லிட்டாங்களே என்று அமல் இபாதத்துகளை விட்டார்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஒரு மிருகமாக இருக்க கூடாதா, நான் ஒரு புல்லாக இருக்க கூடாதா, புல்லாக இருந்தால் இந்த மிருகங்கள் சாப்பிட்டு விட்டு முடிக்கிடுமே, கேள்வி கணக்கு இருக்காதே பயந்தார்கள். கனிமானவர்களே, மேலானவர்களே, பத்ர் சஹாபாக்கள் ரமலான் ஹிஜ்ரி 2ல 17வது தினத்தில பத்ருடைய யுத்தம் நடைபெறுகின்றது. 314 சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்தஸ்து, நீங்கள் உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால் எதை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் தஆலா கணக்கெடுக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிச்சுவார். பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பு, எதை செய்தாலும் அல்லாஹ் தஆலா கணக்கெடுக்க மாட்டான். வேண்டியதை செய்ய முடியும். இஅமலு மா ஷைதும், நீங்கள் நாடியதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அப்படியான அந்தஸ்துள்ள அந்த பத்ர் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லியும் அவர்கள் பாவம் செய்தார்களா? அவர்கள் பாவத்தை நினைத்தார்களா? எங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கின்றான் என்று அவர்கள் அமல் இபாதத் செய்வதில் குறைவுபடுத்தினார்களா? ஏதாவது குறை செய்தார்களா? அதை விடவும் முன்முறவாக அமல் இபாதத் செய்கின்றவர்களாக அவர்களை மாற்றிக் கொண்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்த நரகத்தை பயந்தார்கள். அந்த நரகத்தை பயந்தார்கள். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாங்கள் சின்ன அமல் இபாதத்துகளை செய்து ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்து தராவீஹ் தொழுது கியாமுல் லைல் இப்படியான சில அமல்களை செய்துவிட்டு நாங்கள் சொர்க்கவாதி, மௌத்தா போனா நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம் என்ற ஆதரவு. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இல்லை, அப்படி அமல் இபாதத் செய்யக்கூடாது. எனக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அல்லது அதற்கு மாற்றமான இடம் எனக்கு கிடைக்கும் என்ற பயத்தோடு அமல் இபாதத்துகள் செய்ய வேண்டும். நரகம் என்பது அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. நரகம் என்பது அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. யார் உலகத்துடைய வாழ்க்கையில வெற்றியாளர்டா ஃபமன் சுஹ்தியானின்னார் வௌதுஹியல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், உலகத்தில வெற்றியாளர் யாருடா? நான் வெற்றியாளர்டா யாரையோ நினைத்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை ஆளுறவது, படித்தவது, பட்டதாரி, பணம் இருக்கிறவது, குர்ஆன் சொல்லி தருவது ஃபமன் சுஹ்தியானின்னார் வௌதுஹியல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகின்றாரோ இவர்தான் வெற்றியாளர் என்று குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, நாங்கள் எல்லா அமல் இபாதத்தும் செய்வது நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள. அந்த நரகம் என்கிறது பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, பயங்கரமான நரகம். நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற தண்டனைகள் எல்லாம் பயங்கரமானது.
அதனால தான் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க என்று குர்ஆனில் பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே மாலையிலே சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் இஷாவுடைய அதாவது மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றால் ஏன் கடைசி பத்தில் நாங்கள் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் ஏன் கேட்கின்றோம்? அந்த நரகத்திலே நாங்கள் நெருங்கவும் கூடாது. நமது பெற்றோர்களாக இருக்கலாம், நமது பிள்ளைகளாக இருக்கலாம், நமது மனைவி மக்களாக இருக்கலாம், யாருமே அந்த நரகத்திலே நுழைந்து விடக் கூடாது கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்துகின்ற ஒரு மாதமாக ஆக்கி தந்திருக்கின்றார். கடைசியாக வந்த உம்மத்தினர் முதலாவது சொர்க்கம் நுழைய வேண்டியவர்கள் அவன் இபாதத்துகளை லேசாக்கி தந்திருக்கின்றான். அந்த அவன் இபாதத்துகளை செய்து சொர்க்கத்துக்குரிய வழியை தேட வேண்டுமே தவிர நரகத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. அந்த நரகத்தை நாங்கள் தாக்க மாட்டோம். உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு அது ஒரு மடங்கு கண்ணியமானவர்களே. இந்த நெருப்பின் மூலமாகத்தான் உலகத்திலே எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ அணுகுண்டுகள், எத்தனையோ வெடிமருந்துகள், இந்த உலகத்திலே இருக்கின்ற 1% அந்த நெருப்பு, நரகத்தினுடைய நெருப்பு என்பது உலகத்தினுடைய நெருப்பை விடவும் 69 வருடங்கள் 69 மடங்கு போரானது. உலகத்திலே ஒரு மொழி திரியை பத்த வைத்து எங்களுடைய விரலை காட்ட முடியாத நெருப்பு என்றால் நரகத்திலே இந்த நெருப்பை விடவும் 69 மடங்கு அந்த நரக நெருப்பு பயங்கரமானது என்றால் அதை எங்களால் தாங்க முடியுமா? நரகவாதி அல்லாஹ் நரகத்துல போட்டு சுடுவான், கருவாங்க. குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். வேதனை அனுபவிக்கிறது தோள்கள் தான். அந்த தோள்கள் கருகும் கண்ணியமானவர்களே. நரக நெருப்பு 1000 வருடங்கள் எரிக்கப்பட்ட நரக நெருப்பு. 1000 வருடங்கள் 1000 நிறம் மாறும் வரைக்கும் எரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நரகவாதிகள் எரிவார்கள். அவர்களுடைய தோல் எரிய புதிய தோல்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். எதற்காக? லியதூகுல் அஸாப். அந்த அஸாபை, வேதனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நரகத்திலே கஷ்டப்படுவார்கள் கண்ணியமானவர்களே. நரகத்தில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நரகத்தில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீரை கேட்பார்கள். குடிக்கிறதுக்கு நரகவாதிகள் தண்ணீரை கேட்பார்கள் கண்ணியமானவர்களே. தண்ணீரை கேட்பார்கள். உடனே கொடுக்க மாட்டான். பல வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் தண்ணீரை கொடுப்பான். அந்த தண்ணீரை கன்னி மரங்கள், அந்த முள்ளுகள் நிறைக்கப்பட்ட அந்த தண்ணீர் கண்ணியமானவர்களே, அதை எடுத்து முகத்துக்கு கிட்டவாகின்ற நேரத்தில் கருகி விழுந்துவிடும். அதையும் பொருட்படுத்தாமல் அந்த அளவு தாகம் நரகத்திலே வந்து அதை குடிப்பார்கள். பின்துவாரங்களிலூட அவர்களுடைய உடல்கள் எல்லாம் கரைந்து வெளியே வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே, மேலானவர்களே. அந்த நரக நெருப்பு பயங்கரமானது. அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. அந்த நேரத்தில் கடைசியாக நரகவாதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன வந்து அடிக்கடி சந்திக்கிறாங்க. ஆனால் அவங்க சிரிச்சதே இல்லையே என்றாங்க. அவங்க சிரிச்சதே இல்லையே. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நரகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரிச்சதே இல்லை என்றார்கள். ஏன்? அந்த அளவு நரகம் பயங்கரமானது, பயங்கரமானது. இன்னைக்கு நாங்க சின்ன சின்ன அமல் இபாதத்துகளை செய்துவிட்டு திருப்தி காணுகின்றோம். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்குகின்ற மலாயிக்காமார்கள், அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்குகின்ற மலாயிக்காமார்கள், அதற்கு கீழால் உள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய அரிசை சில மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு கீழால் சில மலாயிக்காமார்கள் சுஜூதிலே ருக்கூவிலே இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நம்ம சுஜூதிலே ருக்கூவிலே இருக்கிறாங்களே, வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இவர்கள் சுஜூதில் ருக்கூவில் தான் இருக்கின்றார்கள். இவர்கள் சுஜூதில் ருக்கூவில் தான் இருக்கின்றார்கள். எப்பொழுது எதுவரைக்கும் இருப்பார்கள் தெரியுமா? முதலாவது சூர் ஊதப்படும் வரையில் இவர்கள் ருக்கூவில சுஜூதுல தான் இருப்பாங்க. யாரு?
மலக்குமார்கள். எப்பொழுது முதலாவது சூர் ஊதப்படுகின்றதோ அந்த மலக்குமார்கள் அப்படியே தலையை உயர்த்துவாங்க. உயர்ந்து யா ரப், எனது ரப்பே, எனது ரப்பே, உன்னை சரியான முறையில் நாங்கள் சுஜூது செய்யவில்லையே, ருக்கு செய்யவில்லையே, உனக்கு சரியான முறையில் நாங்கள் அடிபணியவில்லையே என்று வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் சுஜூதிலே நின்றவர்கள் தலையை உயர்த்தாமல் இருந்து முதலாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் தலையை உயர்த்திவிட்டு சொல்லுகின்ற வார்த்தை யாரும், உன்னை இன்னும் நாங்கள் சரியான முறையில் உனக்கு நன்றி செலுத்தவில்லையே என்று சொல்லுகின்றார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, எங்கட அமல் மாதத்துக்கு எங்களுக்கு பொருந்திக் கொள்வதற்கு ஏழுமா? எங்கட அமல் மாதத்துக்கு போதும் என்று சொல்றதுக்கு ஏழுமா? நாங்க செய்த அமல் மாதத்து எங்களுக்கு சொர்க்கத்தில் நுழைவிக்கிறதுக்கு இது போதும் என்று சொல்றதுக்கு ஏழுமா? அந்த நரகத்தை பயந்தார்கள் கண்ணியமானவர்களே. அதனால மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரிக்கவே மாட்டார்கள். நரகத்திலே இருக்கின்ற நரகவாதிகள் வெந்து வெந்து கஷ்டப்பட்டு என்ன செய்வார்கள்? அதாவது மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட ஆரம்பிப்பாங்க. வனாதோ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், ஏ மாலிகே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லியக்தி அலைனா ரப்புக், ரப்பிடத்தில் இருந்து ஒரு தீர்ப்பை எங்களுக்கு பெற்று தாருங்களே. தஃசீர்கள்ல வந்திருக்கின்றது மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்ம ஷெஃப்ட் மாலிக்னு சொல்லுவோம் சில நேரம். அப்படி என்றா அல்லாஹ் தஆலா பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் தான் இந்த நரகத்திலே இருந்து அந்த சத்தம் போடுகின்ற நரகவாசிகளுடைய சத்தத்தை அவர்களுடைய காதுக்கு அல்லாஹ் தஆலா எட்டச் செய்கிறார். அவர்கள் உடனே பதிலளிக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, பல வருடங்களுக்கு பின்னால் தான் அவருக்கு என்ன செய்யும்? காது கேட்கும், கண்ணு கேட்கும். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, என்னத்துக்கு கூப்பிடுவாங்க? எங்களுக்கு ஒரு தீர்ப்பொன்றை நீங்க எடுத்துட்டாங்க, எங்களுக்கு தீர்ப்பொன்றை ரப்பிடத்தில் எடுத்துட்டாங்க. அவங்க காது கேட்காதவங்களாக இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, கடைசியில அல்லாஹ்விடத்துல கேட்க ஆரம்பிப்பாங்க. ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா, இப்படியா அல்லாஹ்விடத்துல மன்றாடுவாங்க. நாங்க எங்களை மிகைத்து விட்டோம், பாவங்களை செஞ்சிட்டோம். ரப்பனா ஃபிர்லனா, எங்களுக்கு முன்னால எத்தனையோ பேர்கள் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்கின்ற நேரத்துல, பாவ மன்னிப்பு தேடுகின்ற நேரத்துல, கண்ணீர் வடிக்கின்ற நேரத்துல நாங்க சிரிச்சு கொண்டிருந்தோம். அப்படித்தானே எங்க சமூகத்துல கொஞ்சம் திக்கிர் வச்சு கொண்டு, அழுது கொண்டு, கண்ணால கண்ணீரை வடித்து கொண்டு, ஜுஹூதை போன்று பட்டவர்களாக அது போன்று வாழுகின்ற நேரத்துல கேவலமான சிலவர்கள் பேசுவாங்க. இவனை நீதான் வேல, இவனுக்கு ஒரே குர்ஆன் எடுத்துக்கொண்டு தான் நீக்கிறது, இவனை ஒரே துஆல தான் நீக்கிறது, இவனுக்கு பொம்பளை குட்டி இல்லையா, இவனுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லையா? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றார். நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு முன்னால வாழ்ந்தாங்க, அவர்கள் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடினாங்க, அழுதாங்க, நீங்க சிரிச்சீங்க அவர்களை பார்த்து. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் ஒரு வார்த்தையை தான் சொல்லுவான், இஹ்ஸபு ஃபீஹா வலா துகல்லிமூன். இஹ்ஸபு நாய வரற்ற வார்த்தை தான் இஹ்ஸபு என்ற வார்த்தை. இஹ்ஸபு நாய்களே, நீங்க போங்க, நாய வரற்ற வார்த்தை தான் இஹ்ஸபு, போங்க, வலா துகல்லிமூன், நீங்க என்னோட பேசாதீங்க. அல்லாஹ் பேசுகின்ற சந்தர்ப்பத்தை கூட அந்த நரகவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். கணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளாக மாறணும். குடும்பத்தை எங்களை எங்கள் குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். நாங்கள் கடைசியாக அனுப்பப்பட்டவர்கள், கடைசியாக அனுப்பப்பட்டவர்கள், முதலாவதாக சொர்க்கம் நுழைகின்றவர்கள் நாங்கள் தான். அந்த சொர்க்கத்திலே முதலாவதாக நுழைவதற்குரிய பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தாரான். பாருங்க, இன்றைய தினம் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்றிருந்தால் 82 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா தாரான். ஒரு இரவு அமல் இபாதத் செய்வதன் மூலமாக. இப்படி அல்லாஹ் மிக லேசான அமல் இபாதத்துகளை, கொஞ்ச கால வாழ்க்கையை தந்தாலும் லேசான அமல் இபாதத்துகளை காட்டி தந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அன்பின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா இப்படியான ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்து தந்திருக்கின்றான். எனவே சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம். கை நழுவி விடக்கூடாது. சந்தர்ப்பங்களை கை நழுவி விட்டு கவலைப்பட்டதுல எந்த பிரயோஜனமும் எனக்கு கிடைக்கிறதில்லை. 26 நோன்புகளை கழிச்சிருக்கின்றோம், 27வது தினத்தில் இருக்கின்றோம். கொஞ்சம் இல்லை, 2-3 நாட்கள் தான் இருக்கின்றது. அந்த நாட்களையாவது அழகான முறையில கழித்து நல்லவர்களாக
அவருடைய ரஹ்மத்தையும் மஃபரத்தையும் இஅ்துகும் மினன்னாரையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி